கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 52:12. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஐசாயா 52:12. The God of Israel will be your rear God. அன்பான சகோதர சகோதரிகளே, எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஆரோன் என்பவர்களின் கையினால் கர்த்தரால் விடுதலை செய்யப்பட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரே செங்கடல் காணப்படுகிறது. பின்னால் பார்வோனும் சேனைகளும் மீண்டுமா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த துரத்தி கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். முன்னாலே இருந்த செங்கடல் இரண்டாய் பிளக்கிறது. அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாய் அக்கறை போய் சேருகிறார்கள். பின்னால் வந்த பார்வோனும் அவன் சேனையும் கடலின் நடுவே வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்கிறார். கடலின் நடுவே செங்கடல் மீண்டுமாய் மூடிக்கொள்கிறது. பாதை அடைபட்டு விட்டதால் பார்வோனும் அவன் சேனையும் கடலிலே அமிழ்ந்து மாண்டு போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிறவராய் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பத்தின் மூலமாக அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக வழிநடத்தி பின்னாலே காத்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் காக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார், நம்மை பாதுகாப்பார். நாம் அவர் வசனத்தை முழுமையாக நம்பலாம். ஆமென். எங்களை காக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் பெண்களுக்காக, மாணவ மாணவிகளுக்காக, கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்காக தங்கள் கற்பை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ஒழுக்கத்துடன் வாழ, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமென்று தாழ்மையோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, தவறான காரியங்களை தேசத்தை விட்டு அகற்றி போடும். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை அகற்றி போடும். பெண்கள் ஏமாந்து விடாதபடி தைரியமாய் உலகத்தை எதிர்கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தவறான எண்ணமுடைய ஆண்களை நீர் மனம் திருப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். பெண்களை பாதுகாத்தருளும். போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். பெண்களுக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற பிசாசுடைய வல்லமைகள் அகற்றப்பட உடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் திருமணம் முடித்த பெண்களுக்காய், திருமணம் முடிக்காத பள்ளி மாணவ மாணவிகளுக்காய், கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்காய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்தருளும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.